தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தந்தை தாயாவானும் சார்கதி எங்காவானும், அந்த மிலா இன்ப நமக்காவானும், எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும், அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் வணக்கத்துக்குரிய திருக்கோயில் ஆசிரியராக 22 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்த புலவரேறு நாரா முருகவிளையா அவர்கள் எழுதியிருக்கிற சேக்கிழாரும் சைவ சித்தாந்தமும் என்ற தலைப்பில் இருக்கிற கட்டுரையை அப்படியே உங்களை முன்னாலே படித்து மகிழலாம் என்று கருதுகிறேன். நீங்களும் கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சைவ சித்தாந்தம் என்னும் அரிய பெரிய தத்துவ கொள்கையானது தென்னிந்தியாவில் தமிழ் மக்களுடைய பேரறிவின் பெரும் பயனாகும். இந்திய நாட்டில் உள்ள சமயங்கள் எல்லாவற்றிலும் சைவ சமயமே மிக விரிந்ததும் பெரும்பான்மையான மக்களால் தழுவப் பெற்றதுமாகும். ஐயத்திற்கு இடமின்றி உண்மையிலேயே பெரும் சிறப்பு வாய்ந்ததுமாகும். தமிழ் மக்களின் உள்ளங்களை அது பெரிதும் கவர்ந்து அரசு வீற்றிருக்கிறது. இதனை டாக்டர் ஜியு போப் என்கிற கிறித்துவ பாதிரியார் இதை அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார். சைவ சித்தாந்தா சிஸ்டம் த மோஸ்ட் எலாபரேட், influential and undoubtedly the most intrinsically valuable of all religions of India. It is peculiarly the South Indian and Tamil religion. It holds sway over the hearts of the Tamil people என்று ஜியு போப் அவர்கள் சொல்லியிருக்கிறதா அந்த முன்னுரையில் என்னுடைய சிறிய தந்தையார் அப்படியே மொழிபெயர்த்து அவருடைய நடையில் அதை சொல்லியிருக்கிறார். பிற எல்லா ஆராய்ச்சி வகைகளையும் கொள்கை அல்லது வழிபாட்டு முறைகளையும் விட சைவ சித்தாந்தமானது சில சிறப்பு இயல்புகளை பண்புகளை தனக்கென பெற்று ஒளிர்கிறது. அது பெரிதும் பழமை வாய்ந்ததால் அப்பழமையினால் ஆகிய பெருமைகளையெல்லாம் பெற்று விளங்குகிறது. சைவ சித்தாந்த தத்துவ கொள்கை தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்குமே சிறப்பாக உரியது. சமய உலகில் தென்னிந்தியாவில் உள்ள மிக பெரும் பழமையான சிறந்த கருத்துக்களுக்கெல்லாம் சைவ சமயமே நேரிதின் உரிமை தொடர்புடையதாகும். இதனை ஆங்கிலத்தில் ரெவரண்ட் கவுடி என்பவர் அப்படியே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் மேலே என்னுடைய சிறிய தந்தையார் முருகவேலவர்கள் தமிழ்படுத்தி எழுதியிருக்கிறார். தி சைவ சித்தாந்தா சிஸ்டம் possesses the merits of great antiquity in the religious world. It is here to all that is most ancient in South India. It is a religion of the Tamil people, by the side of which every other form is of comparatively foreign origin. As a system of religious thoughts, as an expression of faith and life, the Saiva Siddhanta is by far the best that South India possesses. Indeed, it would not be rash to include the whole of India and to maintain that, judged by its intrinsic merits, the Siddhanta represents the high watermark of Indian thought and Indian feelings என்று ரெவரண்ட் ஜியு கவுடி என்பவர் எழுதியதைத்தான்
என்னுடைய சிறிய தந்தையார் முருகவேளவர்கள் மேலே தமிழில் குறிப்பிட்டார்கள். அடுத்து தமிழ் மக்களின் சமயமாகிய அதனை நோக்க அடுத்து உள்ள ஏனைய பிறவெல்லாம் ஒப்பியல் முறையில் காணின் அயலவர்க்கு உரியனவும் அண்மையில் தோன்றியனவுமேயாகும். சமய ஆராய்ச்சி துறையிலும் கொள்கை வாழ்க்கை என்பனவற்றை உணர்த்துகிற வகையிலும் மிக மிக சிறந்ததொன்றாக தென்னிந்தியா பெற்றிருப்பது சைவ சித்தாந்தமே எனலாம். இங்கனம் மேலை நாட்டு அறிஞர்கள் பலரும் போற்றி பாராட்டும் சீரும் சிறப்பும் பெற்றது நமது தமிழகத்தின் சைவ சித்தாந்தமாகும். இத்தகைய சைவ சித்தாந்த கொள்கைத்துறையில் செக்கிழார் பெருமானுக்கு உரிய சிறப்பியல்பு தொடர்பு நலம் குறித்து ஆராய்ந்து உணர முயலுதல் அறிஞர்களுக்கு ஆறா பெருவிருந்தாக அமையும். கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கொண்டார், கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார் என செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தரை பற்றி குறிப்பிடுதல் போல நாமும் செக்கிழார் பெருமானை குறித்து 1000 முகத்தால் கண்டு ஆராய்த்து உணர முற்படுதல் நம்மனோர்க்கு பெருநலம் பயக்கும். பொதுவாக பெரிய புராண வரலாறுகளை மட்டுமே கற்றும் கேட்டும் வருவது நம்மனோருடைய இயல்பு. எனவே செக்கிழாரும் சைவ சித்தாந்தமும் என்னும் தலைப்பு ஒரு வகையில் புதுமையும் மிகவும் கடினமும் அருமையும் வாய்ந்த சிறந்த பெரும்பொருளாகும். சித்தாந்த நூல்களையும் பெரிய புராணத்தையும் முழுவதாக பலகால் கற்று ஆராய்ந்து ஒப்பிட்டு உணர்ந்த பண்பட்ட சிறந்த அறிஞர் பெருமக்களே இவ்வரிய இனிய பொருள் பற்றி பேசுவதற்கு மிகவும் உரிமையும் தகுதியும் உடையவராவர். அடுத்து கவிதையும் தத்துவம். கவிதைக்கும் தத்துவத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கவிதையானது வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது. கவிதை வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது. வாழ்க்கைக்கு உரியதாக விளங்குகிறது. வாழ்க்கையை வளப்படுத்தும் குறிக்கோள் கொண்டது. வாழ்க்கையின் குறை நிறைகளை ஆராய்ந்து உணர்த்தி திருத்தி செம்மைப்படுத்துகின்றது. இப்படி சொன்னவர் டாக்டர் மேத்யூ அர்னால்ட் என்பவர். தத்துவம் என்பதும் இத்தகைய ஒன்றேயாகும். மேலே சொன்ன அந்த கவிதைக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் அப்படியே தத்துவத்துக்கும் பொருந்தும். தத்துவம் என்பதும் இத்தகைய ஒன்றாகும். தத்துவம் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தே தோன்றுகிறது. வாழ்க்கை பற்றியதாக, வாழ்க்கையில் நின்று தோன்றுவதாக, வாழ்க்கையை வளப்படுத்துகிற குறிக்கோள் உடையதாக தத்துவமும் விளங்குகிறது. வாழ்வின் குறை நிறைகளை உணர்ந்து உய்ய முயலும் உயரிய உணர்வே தத்துவ ஞானம் எனப்படுகிறது. இவ்வாற்றால் கவிதைக்கும் மெய்யுணர்வு ஆகிய தத்துவ ஞானத்திற்கும் இடையே உள்ள இயைபு ஒப்புமைகளை யாவரும் இனிது உணரலாம். சிறந்த தத்துவ ஞானியல்லாத எவரும் ஒரு சிறந்த கவிஞராக விளங்கியதில்லை என்பது கோல்ட்ரிட்ஜ் என்னுடைய மேலை நாட்டு அறிஞர் கூறுவார். சிறந்த தத்துவ ஞானி அல்லாத எவரும் ஒரு பெரும் சிறந்த கவிஞராக விளங்கியதே இல்லை என்று கோல்ட்ரிட்ஜ் என்கிற மேலை நாட்டறிஞர் கூறுகிறார். ஒரு உயர்ந்த உண்மை தத்துவத்தை எவ்வாற்றாலேனும் விளக்காத கவிதையினை இயற்றும் ஆசிரியர் எவரையும் யான் மதிப்பதில்லை என்கிறார் ஜேம்ஸ் லோவல் என்கிற மேலை நாட்டு அறிஞர். தத்துவத்திற்கே முதலிடம், அதனை அடுத்தே அதன் உயர்ந்த விளைவாகிய கவிதைக்கு முதலிடம். தத்துவத்திற்கே முதலிடம், அதனை அடுத்தே அதன் உயர்ந்த விளைவாகிய கவிதைக்கு இடம் என்று ராபர்ட் பிரவுனிங் என்கிற மேலை நாட்டு கவிஞர் குறிப்பிடுகிறார். தத்துவ மனப்பான்மையை தூண்டுவித்து தோற்றும் அளவை பொறுத்தே, தத்துவ மனப்பான்மையை தூண்டுவித்தும் தோற்றும் அளவை பொறுத்தே கவிஞர்களின் சிறப்பும் பெருமையும் அமைகின்றன என்று எமர்சன் என்கிற பெரியறிஞர் கூறுகிறார். இங்கனம் கவிதைக்கும் தத்துவ கலைக்கும் இடையே உள்ள மிக நெருங்கிய தொடர்பினை அறிஞர்கள் பலரும் வலியுறுத்தி கூறுதலில் செக்கிழாரும் சைவ சித்தாந்தமும் என்னும் சிறந்த பொருள் பற்றி ஈண்டு இயன்றவாறு ஒரு சிறிது ஆராய முயலுவோம். செக்கிழாரும் சைவ சித்தாந்த நூல்களும். செக்கிழார் பெருமான் திருமுறை ஆசிரியர்கள் பலருள் ஒருவராவர். சைவ சித்தாந்தம் என்பது மெய்கண்டார் முதலிய சந்தானாச்சாரியார்களால் விளக்கப்பெற்ற
சிவநெறி கொள்கை, திருமுறைகள் 12 என்றும் சித்தாந்த சாத்திரங்கள் 14 என்றும் தனித்தனியாக பிரித்து குறிப்பிடப்பெறுகின்றன. சேக்கிழார் பெருமான் சிவனடியார்களாகிய அருவான்மும்மை நாயன்மார்களின் வரலாறுகளை பாடியவர். அவர் தமது திருத்தொண்டர் புராணத்துடன் சைவ சித்தாந்த கொள்கைகளை நிரலே கிளந்து எடுத்து கொண்டு வரையறை செய்து வகுத்துரைத்து விளக்குது தலைப்பட்டிலர். அப்படி வரிசையாக சொல்லுகிற அளவு அந்த மாதிரி நிலையில் இல்லை. அவர் தமது திருத்தொண்டர் புராணத்துடன் சைவ சித்தாந்த கொள்கைகளை நிரலேன வரிசையாக எடுத்து கொண்டு வரையறை செய்து வகுத்து உரைத்து விளக்க தலைப்பட்டிலர். சைவ சித்தாந்தம் என்னும் பெயரால் சிவநெறி கொள்கைகளை வரையறை செய்து அதனை அறிவியல் முறைப்படி தடைகள் விடைகள் அமையவும் தருக்க நெறிமுறைகளுக்கு ஏற்பவும் செவ்விதின் அமைத்து சிறப்புற விளக்கியருளிய பெருமக்கள் ஆசிரியர் மெய்கண்டார். சைவ சித்தாந்தம் என்னும் பெயரால் சிவநெறி கொள்கைகளை வரையறை செய்து அறிவியல் முறைப்படி தடைகள் விடைகள் அமைத்து தருக்க நெறிகளுக்கு ஏற்ப செவ்விதின் அமைத்து சிறப்புற விளக்கியருளிய பெருமக்கள் ஆசிரியர் மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவனார் என்பவர்களே யாவர். சேக்கிழார் பெருமான் காலத்தில் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் முதலிய சித்தாந்த சாத்திரங்களும் எதுவும் தோன்றியிட்டது. அவர் காலத்தில் இந்த நூல்லாம் தோன்றலை. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் போன்ற சித்தாந்த நூல்கள் தோன்றிலது. அவைகளெல்லாம் சேக்கிழார் பெருமான் காலத்திற்கு சிறிது பின்னரே தோன்றிலாயின. இந்நிலையில் சேக்கிழார் பெருமான் தமது நூலில் ஏதேனும் சைவ சித்தாந்த கருத்தினையோ அல்லது அதற்குரிய குறியீட்டு சொற்களையோ சொற்றொடர்களையோ டெக்னிக்கல் டெர்மினாலஜி என்ற வகையிலே வழங்கியிருக்கின்றனாரா என ஆராய்ந்து அறிய முற்படுதல் நம் அறிவிற்கு பெரிய விருந்தாக அமையும். சேக்கிழார் காட்டும் சித்தாந்த குறியீடுகள். சேக்கிழார் சுவாமிகள் சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்னரே வாழ்ந்திருந்தவர் ஆயினும் பதி பசு பாசம், இருவினை மும்மலம், பெத்தம் முத்தி, சரியை கிரியை யோகம் ஞானம், இருவினை ஒப்பு மலபரிபாகம், சத்தினிபாதம் தீக்கை, திருவைந்தெழுத்து என்பனவற்றை பல சைவ சித்தாந்த குறியீட்டு சொற்களையும் அவற்றோடு தொடர்புடைய பல்வகை கருத்துக்களையும் ஆங்காங்கே தமது நூலில் ஏற்ற பெற்றி குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். அவற்றுள் ஒரு சில முதன்மையான செய்யுட்களை மட்டும் ஈண்டு நாம் காண்போம். பொடியார்க்கும் திருமேனி புனிதர்க்கு புவனங்கள், முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானால், படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சு அமுதம் ஆவதுதான் அற்புதமோ. இது 1375வது பாடல். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின், இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலின் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் ஐந்தெழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. 1399வது பாடல். பந்தம் வீடு தரும் பரமன் கடல் 300வது பாடல் என வரும் பாடல்களில் பதி பசு பாசம் இருவினை மும்மலம் பந்தம் அதாவது பெத்தம் வீடு என்கிற முத்தி என்னும் சைவ சித்தாந்த குறியீட்டு சொற்கள் பயின்று வந்திருத்தலை நாம் காண முடிகிறது. நிலவிய இருவினை வலையிடை நிழல் கழல்பவர் நெறிசேர் புலனுருமனன் இடைத்தடை செய்த பொறிகளின் அளவுளவே. 734வது பாடல். நிலைக்கப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வமுதல் குற்றம் போலாயினார். 634வது பாடல். போதநிலை முடிந்த வழி புக்கு ஒன்றி உடன்கானார். 1253வது பாடல். ஞானம் முதல் நான்கும் மலர் நற்றிரு மந்திர மாலை, ஞானம் முதல் நான்கும் மலர் நற்றிரு மந்திர மாலை 3594வது பாடல். நலம் சிறந்த ஞான யோக கிரியா சரியையெல்லாம் மலர்ந்த மொழி திருமூல தேவர் 3596வது பாடல் என வரும் பாடல்களில் இருவினை,
பொறி புலன் மனம் மெய்யுணர்வு நேர்படுதல் ஒன்றி உடனாதல் ஞானம் யோகம் கிரியை சரியை என்பனவை பற்றி சேக்கிழார் சுவாமிகள் தம் பாடல்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏறத்தாமும் பேணும் தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீழ்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில் 752வது பாடல். முன்னை வல்வினையும் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துன்னினான் வினைகளொத்து துளையென நிற்றலாமே 2722வது பாடல். இந்த வெப்பு அடைய நீங்க எனக்கருள் புரிவீர் என்று சிந்தையால் தொழுது சொன்னான் செல்கதிக்கு அணியனானான் 2672வது பாடல். மேற்சொன்ன பாடல்களில் தத்துவங்கள் சக்தி சிவம் இருவினையொப்பு மலபரிபாகம் ஆகியவை பற்றிய சைவ சித்தாந்த நுண்பொருள் கருத்துக்கள் தக்காங்கு அமைந்திருக்கும் திறம் அறிந்து இன்புறத்தக்கதாகும். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அந்தணரு கருணை கூர்ந்து அருட்டிரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்க பொங்கிய ஒளியின் நிழல் பொருளின் அன்பு உருவமானார் 753வது பாடல் என சத்தினிபாத தன்மை பற்றியும் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் 3648வது பாடல் என சிவலிங்கத்தின் சிறப்பு பற்றியும் 308வது பாடலில தோற்றும் மண்ணுயிர்கட்கு எல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டம் எல்லாம் பறந்து அண்ணல் வெண்ணீற்றின் பேரொளி போன்றது நீழ்நிலா என திருநீற்றினை பற்றியும் 305வது பாடலில் பஞ்சின் மெல்லடி பாவையார் உள்ளமும் வஞ்ச மாக்கள்தம் வல்வினையும் பரன் அஞ்சி எழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சும் என்ன இருண்டது நீண்டவான் 2601வது பாடலில் ஆதி மந்திரம் அஞ்செழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமே என திருவைந்தெழுத்தினை பற்றியும் ஆங்காங்கே பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிட்டு செல்லுகிறார். புராணப் பாடல்கள் பலவற்றில் சேக்கிழார் சுவாமிகள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் கூறும் செம்பொருட் கருத்துக்கள் பலவற்றிற்கும் அடிப்படை அமைத்து வைத்திருத்தல் இங்கு அறிந்து மகிழ்தற்குரியதாகும். 84வது பாடலில் ஓதிய எழுத்தால் அஞ்சும் 84வது பாடல் ஓதிய எழுத்தாமைந்தும் உருபிணி வரத்தாமஞ்சும் என திருவைந்தெழுத்தின் சிறப்பையும் அதன் பயனையும் விளக்கும் நிலையில் போதரும் அரிய இனிய அழகிய பெரியபுராண வரி ஒன்றே அறிஞர்களுக்கெல்லாம் ஆறா பெருவிருந்தாக அமையுமென்றோ கற்பார் நெஞ்சு களி துளும்ப செய்யும் இத்தகைய பொருள் பொதிந்த சிறந்த வரிகள் போற்றற்பாலனவாம். அடுத்து சேக்கிழாரும் உமாபதி சிவம். இங்கனம் சேக்கிழார் பெருமான் தம் பாடல்களில் குறிப்பிட்டுள்ள சைவ சித்தாந்த குறியீட்டுச் சொற்கள் சொற்றொடர்கள் கருத்துக்கள் என்பனவற்றை மட்டுமின்றி இனி வேறு ஒரு வகையிலும் இப்பொருளை நாம் ஆராயலாம். சேக்கிழாரின் பெரிய புராண வரலாறுகள் சைவ சித்தாந்த நூல்களில் எவ்வகையிலேனும் இடம்பெற்றுள்ளனவா? சேக்கிழாரின் பெரிய புராண வரலாறுகள் சைவ சித்தாந்த நூல்களில் எவ்வகையேனும் இடம்பெற்றிருக்கிறனவா? சைவ சித்தாந்த சாத்திரங்களை அருளி செய்த சந்தான ஆச்சாரியர்கள் சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் பால் ஈடுபாடு கொண்டு மதித்து போற்றினர் என்பதற்கு ஏதேனும் சான்றுகள் உண்டா என்பன போன்ற செய்திகளை ஆராய்தலும் ஈண்டு பொருந்துவதாகும். சேக்கிழார் பெருமான் அனபாயன் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட 2ஆம் குலோத்துங்கன் காலத்தவர்.
அதாவது கிபி 1123 முதல் 1148 வரை உள்ள காலத்தை சார்ந்தவர் இரண்டாம் குலோத்துங்கன். அனபாயன் என்று அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்களின் துணிவு சந்தானாச்சாரர்களின் காலம் இதற்கு முன்னையதோ பின்னையதோ என்பதை தெளிந்து கொள்ளுதல் ஈண்டைக்கு இன்றியமையாததாகும். சைவ சித்தாந்த சந்தான ஆச்சரியர்களின் வரிசையில் 4ஆமராக விளங்குபவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் வாழ்ந்த காலம் கிபி 1313 ஆண்டுக்கு சிறிது முன்னும் பின்னும் என்பர். இவற்றுக்கு அவர் இயற்றியருளிய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலில் ஏழம் சிறுநூறு எடுத்த 1000 வாழுநர் சகனம் மறுவா நிற்ப, ஏழஞ் சிறுநூறு எடுத்த 1000 வாழுநர் சகனம் மறுவா நிற்ப என போதரும் வரிகளால் பெறப்படுகின்றது. ஆதலின் அவர் சேக்கிழாரின் காலத்திற்கு பெரிதும் பிற்பட்டவர் என்பதே தேற்றம். அவர் சேக்கிழார் பெருமான் வாழ்ந்து பெரிய புராணம் இயற்றிய தில்லைக்கு அணித்தாக உள்ள கொற்றவன்குடி என்று சொல்லப்படுகிற இடம் இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சூழலிலே அது இருக்கிறது. அங்கே கொற்றவன்குடியிலே வாழ்ந்தவர். ஆதலின் அவர் சேக்கிழார்பால் ஈடுபாடு கொண்டவராய் பெரிய புராணத்தினை போற்றி மகிழ்ந்திருப்பார் என கொள்ளுதலில் தடை ஏதும் இருக்க இயலாது. சேக்கிழார் புராணம், திருமுறை கண்ட புராணம் என்பன உமாபதி சிவத்தின் பெயரால் வழங்குதலும் ஈண்டு கருதற்குரியதாகும். அடுத்து சங்கற்ப நிராகரணம். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14னுள் ஒன்றாகிய சங்கற்ப நிராகரணம் என்னும் நூலின் கண் சிவசமவாதியை மறுக்கும் பகுதியில் ஐந்தொழில் உயிரும் தந்திடல் தகுமே ஆவது என் முன்னாள் நாவலர் பெருமான் பண்டொரு முதலை உண்டமை தனைவர அழைத்தனன் என்றாய் பிழைப்பிலது அதுவும் தந்திட வேண்டுமென்றனர் அன்றே என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட மைந்தனை வரவழைத்து தந்தருளியதும், ஈசுர அவிகாரவாதியை மறுக்கும் பகுதியில் காழி மாநகரு கவுனியர் கடவுள் ஞானமாகிய நற்பதிகங்கள் எழுதுறும் அன்பர்தம் இன்புறு மொழியால் களிரென அணைந்த கல்மன புத்தன் முருட்டு சிரம் ஒன்று உருட்டினர் அன்றி வாய்ந்தவாள் ஒன்று எந்தினரலரே என சம்பந்த சரணாலயர் என்பவர் போதிமங்கை புத்தநந்தியின் தலை உருளச் செய்ததும் ஆகிய பெரிய புராண வரலாற்று நிகழ்வுகளை உமாபதி சிவாச்சாரியார் எடுத்து காட்டி அருளியிருக்கிறார். அன்றியும் சைவவாதி மறுப்பில் ஒரு பணி செய்யா சிறபுறச் சிறுவரும் அரசராகிய தருணத் தலைவரும் முதிரு பரசமயத் திதமுறும் அரசரும் ஞானம் பெற்ற நன்மையினாலும் என திருஞான சம்பந்தர், சேரமான் பெருமாள், திருநாவுக்கரசராகிய நாயன்மார்களை முறையே உமாபதி சிவம் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து போற்றி பகருடை. இது மட்டுமல்ல, போற்றி பகருடை என்னும் சாத்திர நூலில் இறைவனின் அறக்கருணை மரக்கருணைகளை குறித்து விளக்குங்கால் பெரிய புராணத்தின் தொடக்கத்தில் சேக்கிழார் சுவாமிகளால் சிறப்புற செவ்விதில் பாடப்பெற்றுள்ள மனுநீதி சோழன் வரலாற்றை தக்க முறையில் எடுத்துக்காட்டாக பயன்படுத்தியிருக்கிறார். ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவமின்றே நீங்குமென நாடித்தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம்போற்றி இன்னோரன்ன செய்திகளெல்லாம் சேக்கிழாருக்கு சைவ சித்தாந்த நூல்களுக்கும் உள்ள இயல்புகளை தெளிவுற விளக்குவனவாகும். அடுத்து திருவருட்பயன். இங்கனம் சேக்கிழாரிடத்தும் அவர்தம் நூலின் மாட்டும் உமாபதி சிவம் கொண்டிருந்த பேரீடுபாட்டையும் பெரும் பயிற்சியையும் விளக்கி தெளிவுறுத்த மேலே பற்பல சான்றுகளை எடுத்து காட்டுதல் கூடும். பார்வை என மக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை எனக் காணார் புவி என வரும் திருவருட்பயன் செய்யுள் கண்ணில் நீடு பார்வை ஒன்று கொண்டு காணும் அன்பர் முன்
எண்ணில் பார்வை கொண்டு வேடர் எம்மருங்கும் ஏகினார் என கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில் 720வது பாடலில் பெரிய புராண செய்யுளை மேற்சொன்ன அந்த திருக்குறள் திருவருட்பயனுடைய குறள் நினைப்பிப்பதாக இருக்கிறது. இவ்வாறே செய்வானும் செய்வினையும் சேர்ப்பயனும் சேர்ப்பானும் உய்வான் உளனின்று உணர் என வரும் திருவருட்பயன் செய்யுள் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லதற்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். 3645வது பெரிய புராண பாடலில் சாக்கிய நாயனார் வரலாற்றிலே இது சொல்லுகிறார் சேக்கிழார். எனவே சேக்கிழார் திருமொழியின் எதிரொலியே திருவருட்பயனில் அப்படியே இருக்கிறது என்பதை ஐயமில்லை. அடுத்து சிவப்பிரகாசம். உமாவதி சிவம் சிவப்பிரகாசம் என்னும் தமது நூலில் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் எனவும் வேதத்தலை தரு பொருள் எனவும் அருளி செய்ததற்கு அடிப்படையாக பெரிய புராணத்தில் பண்ணின் பயனாம் இன்னிசையும் பாவின் பயனும் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொழியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேதப் பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை என்ற சண்டேசனானாருடைய வரலாற்றில் ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் அருளி செய்ததேயாகும். அடுத்து சேக்கிழாரும் அருள்நந்தி சிவமும். இக்கருத்தினை வலியுறுத்தும் வகையில் அருள்நந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள், வேறு இவற்றின் விரிந்த நூல்கள் ஆதி அனாதி அமலன் தருநூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவம் அரும் சிறப்பு நூலாம் நீதியினால் உலகர்க்கும் சத்தினி பாகர்க்கும் நிகழ்த்தியது நீழ்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம் பிற நூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்ற சிவஞான சித்தியார் சுபக்கத்தின் 267வது பாடல் வரையறுத்து உரைத்தருளியதும் ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத் துறைவிளங்க என திறம் தெரிந்து அருளி செய்த திருமொழியின் விரிவுரையே எனலாம். இருபா இருவகுது இஃது ஒன்றோ சகலாகம பண்டிதர் என விளங்கிய அருள்நந்தி சிவாச்சாரியார் சேக்கிழார் பெருமானை மிகவும் போற்றி அவர் அருளிய நூலையும் சிறப்பாக பயின்றிருப்பார் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. அதனை விளக்கும் சான்றுகள் பல உள்ளனவேனும் சுருக்கம் கருதி மிக முதன்மை வாய்ந்த 1-2 சான்றுகளை மட்டும் இன்று நாம் காண்டலமையும். அருள்நந்தி சிவம் சிவஞான சித்தியார் என்பதொன்றன்றி இருபா இருவகுது என்ப பிரிதொரு நூலும் இயற்றியுள்ளார். அதன்கண் காண்பார் யார்கொல் காட்டாக்கால் எனும் மாண்புரை உணர்த்திலை மன்ற பாண்டியன் கேட்ப கிழக்கும் மெஞ்ஞானத்தின் ஆட்பாலவர்க்கு அருள் என்பதையே அறியே என போதரும் வரிகளில் திருஞான சம்பந்தர் அருளிய வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்னும் திருப்பாசுரத்தினை பாண்டியன் கேட்ப கிழக்கும் மெஞ்ஞானம் என புகழ்ந்து போற்றி உரைத்து அருளுகிறார். இறைவனையோ உலக உயிர்களையோ சமணர்களையோ கருதி இப்பாசுரம் பாடப்பெறாமல் பாண்டியன் கேட்டதற்காகவே கிளக்கப் பெற்றது என அவர் விதந்து எடுத்து கூறியதற்கு காரணம் உலகியல் வேதநூல் ஒழுக்கம் என்பதும் நிலவும் மெய்நெறி சிவநெறி இது என்பதும் உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் நிலவும் மெய்நெறி சிவநெறி அது என்பதும் கலதிவாய் காண்கிலார்கள் ஆயினும் பலர்புகழ் தென்னன் அறியும் பான்மையால் என்ற சேக்கிழார் பெருமான் கூறுகிற 223வது பாடல் மொழித்தமையினை உட்கொண்டேயாகும். அது அன்றியும் செம்பு இரத குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும். செம்பு இரத குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும். மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடும். நற்குளிகை போல் அரண் நணுகும் மலம் போக்கி
அம்பொன் அடிக்கீழ் வைப்பன் என வரும் சுபக்க பாடல் சிவஞான சித்தியார் 319வது செய்யுள் பொருளை முன்பு திரு காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவே தகத்திரும்பு பொன்னானார் போல் யாக்கை தன்பரிசும் வினையிரண்டும் சாரும் மலம் மூன்றும் அற அன்பு பிழம்பாய்த் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று கண்ணப்ப நாயனார் வரலாற்றில் வரும் பெரிய புராணப் பாடலில் சேக்கிழார் சுவாமிகளால் அரிய முறையில் சுட்டப்பட்டிருத்தல் காண முடிகிறது. அடுத்து சித்தியார் பரபக்க பாடல். இனி வேறொன்றும் கருதற்பாலது உள்ளது. அருள்நந்தி சிவனாருக்கும் அவர்தம் நூலுக்கும் தனிப்பெரும் சிறப்பை தருவது சிவஞான சித்தியார் பரபக்க பகுதியாகும். அருள்நந்தி சிவனார் உண்மையிலேயே சகலாகம பண்டிதர்தாம் என்பதனை மெய்ப்பித்து விளக்கி நிற்பது பரபக்க பகுதியாகும். இங்கனம் பரபக்க பகுதி ஒன்றினை இயற்றுதல் வேண்டும் என அருள்நந்தி சிவம் கருதுவதற்கு அகுது இயற்றும் நெறி இதுவென உணர்தற்கும் வழிகாட்டியவர் சேக்கிழார் சுவாமிகளே யாவர் எனலாம். பரபக்க பகுதியில் அருள்நந்தி சிவம் விரிவாக மறுத்துரைத்திருப்பது மாத்மிகர், யோகசாரர், சௌந்தராந்தகர், வைபாடிகர் என்னும் 4 வகை பௌத்தர்களில் சௌந்தராந்திகர் என்னும் பிரிவினையே ஆகும். ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் இக்கொள்கையினை திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் பாடல் 914 921 வரை அந்த பாடல்களில் சம்பந்த சரணாலயர் எனப்படும் அன்பர் ஒருவரின் கூற்றில் வைத்து திட்ப நுட்பமும் சுருக்க விளக்கமும் அமைய திறம்பட மறுத்துரைத்துள்ளார். இவ் இரு பகுதிகளையும் புடைபட வைத்து ஒப்பிட்டு காணவல்லார் சகலாகம பண்டிதராகிய அருள்நந்தி சிவனார் ஆவார். சேக்கிழார் பெருமானை போற்றியுள்ள திறம் உணர்ந்து பெரிதும் மகிழ்வர் என்பது தேற்றம். ஆதலின் பெரிய புராணத்தின் கண் வரும் அப்பகுதியை ஈண்டு நாம் சுருக்கமாக காணுவோம். திருஞான சம்பந்தப் பெருமான் பாண்டிய நாடு சென்று நின்ற சீர் நெடுமாறர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார் முதலியோர்களை ஆட்கொண்டு பாண்டிய நாட்டில் சிவநெறி தெளித்து ஓங்குமாறு செய்து பல தலங்களுக்கும் சென்று வழிபட்டு பின்னர் சோழ நாட்டிற்கு மீண்டும் வந்தார். சோழ நாட்டில் திருக்களர், திரு பாதாளீச்சரம், திரு கொல்லம்பூதூர், திரு நல்லாறு, திரு தெளிச்சேரி முதலிய தலங்களை வணங்கி கொண்டு செல்ல முற்படுகிறார். அப்போது வழியில் போதிமங்கை என்னும் ஓர் ஊர் இருந்தது. போதிமங்கை என்கிற ஊர் இருந்தது. அங்கே புத்தர்கள் மிகுதியாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் திருஞான சம்பந்தர் தமது திரளான அடியவர் திருக்கூட்டத்தோடு வருதலை கேள்வியுற்று அழுக்காறு காரணமாக மனம் வெதும்பினார்கள். இந்த புத்த மதவாதிகள் புத்த நந்தி என்பவரின் தலைமையில் கீழ் திரண்டு கூடி வந்து திருஞான சம்பந்தரையும் அவர்தம் திருக்கூட்டத்தாரையும் வழிமறித்து சமய தத்துவவாத போருக்கு வருமாறு வலியுறுத்தி அழைத்து தடுத்து நிறுத்தினர். அந்த போதிமங்கை என்கிற இடத்துல இப்படி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவர்கள் விடுத்த அறைகூவலை திருஞான சம்பந்தப் பெருமான் இதுவும் இறைவன் திருவருள் போலும் என கருதி அங்கனமே ஆகுக என ஏற்றுக்கொண்டார். சாரி புத்தன் என்கிற ஒருவன் பௌத்தர்களில் தலைவராக வாதம் நிகழ்த்துவதற்கு முன் வந்தார். மதுரையில் சமணர்கள் புரிந்த அனல்வாதம், புனல்வாதம், மந்திரவாதன முதலிய அல்லாமல் மதுரையில் சமணர்கள் செய்த அனல்வாதம், புனல்வாதம், மந்திரவாதம் முதலியன அல்லாமல் தம்முடன் தத்துவவாதம் மட்டுமே செய்தல் வேண்டும் என பௌத்தர்கள் வற்புறுத்தினார்கள். இந்த போதிமங்கை என்கிற பகுதியில் அந்த சாரி புத்தன் என்பவன் சொல்லுகிறான், முன்ன நடந்த அனல்வாதம், புனல்வாதம், மந்திரவாதம் முதலிய அல்லாமல் தம்மோடு தத்துவவாதம் மட்டுமே செய்தல் வேண்டும் என்று வற்புறுத்தினார். அங்கனமே அதற்கு ஞானசம்பந்த பெருமான் இசைவு தெரிவித்தார். அப்போது திருஞான சம்பந்தரின் அடியவர்களுள் ஒருவராகிய சம்பந்த சரணாலயர் என்பவர் பௌத்தர்களுடன் தத்துவவாதம் புரிதற்கு தம்மை அனுமதித்து அருளுமாறு திருஞான சம்பந்தரின் திருவடியில் பணிந்து விண்ணப்பம் செய்து கொண்டார். இருதிறத்தாரும் ஒரு மண்டபத்திற்கு சென்று அமர்ந்து வாதம் நிகழ்த்த முற்பட்டனர். பௌத்தர்கள் விடுத்த அறைகூவலை ஏற்றுக்கொண்ட சம்பந்த சரணாலயர் பௌத்தர்களின் தலைவராகிய சாரிபுத்தன் என்பவனை நோக்கி, இனி நாம் வாதத்தை தொடங்குவோம். உங்களுடைய கடவுளின் இயல்பினையும்
அவர்கள் அருளிச் செய்து விளக்கியுள்ள வீடு வேற்று இயல்பினையும் பற்றி கூறுக என்று சொன்னார். அதன்படியே தொடங்கப்பெற்ற சமயவாதத்தில் சாரிபுத்தன் என்பவன் பின்வருமாறு கூறுகிறான். தமது பௌத்த சமயத்தின் கொள்கைகளை கூறுகிறார். புத்தர் பெருமான் எங்களது பௌத்த சமயத்தினுடைய தலைவர். அவர் எல்லையற்ற ஊழிகள் தோறும் எத்தனையோ பல எண்ணற்ற பிறவி வேறுபாடுகளில் புகுந்து பிறந்தும் இறந்தும் பிற உயிர்களுக்கு உறுதி செய்து பின்னர் அக்கதியினின்று மாறி வீடு பேறு எய்துவார். கணபங்கம் என்னும் நிலையாமை இயல்பு கூறுவது எங்களுடைய பௌத்த சமயம். அதன் கண் நின்று தானம் தவம் யோகமாகிய என்பவற்றை முறையாகச் செய்தால் அவற்றின் பயனாக ஞானம் உதிக்கும். தானம் தவம் யோகம் என்பனவற்றை முறையாக செய்து வந்தால் அவற்றின் பயனாக ஞானம் உதிக்கும். அந்த ஞானத்தினால் பேரின்ப முத்தியை பெறலாம். அங்கனம் ஞானம் எய்தி பேரின்ப முத்தி பெற்றவரே எங்களுடைய புத்தர் பெருமான். எல்லா மக்களும் உய்தி பெற்று ஈடேறும்படி அவர் தர்ம நெறிகளை உலகிற்கு உபதேசம் செய்தார். அவரையே நாங்கள் வணங்குகிற கடவுளாவர் என்று அந்த சாரிபுத்தன் சொல்லுகிறார். சம்பந்த சரணாலயர், நல்லது, உங்களது தலைவர் வீடு பேராகிய முக்தி பெற்றார் என்று கூறினீர்கள். அம்முத்தியின் இயல்பு எத்தகையது என்று கேட்கிறார். அதற்கு சாரிபுத்தன், அறிவுள்ள உயிர்களெல்லாம் உருவம், வேதனை, குறிப்பு, செய்கை, ஞானம் என்னும் 5 கந்தங்களும் சேரும் சேர்க்கையால் உண்டாவன. அறிவுள்ள உயிர்களெல்லாம் ஒரு 5 வகையான சேர்க்கையால் உண்டாவது. ஒன்று உருவம், அடுத்து வேதனை, அடுத்து குறிப்பு, அடுத்து செய்கை, 5வது ஞானம் என்ற கந்தங்களும் சேரும் சேர்க்கையால் உண்டாவன. இவ் 5ம் நீங்கி அழிந்து ஒழிதலே வீடு பேறு. இந்த மேலே சொன்ன அந்த உருவம், வேதனை, குறிப்பு, செய்கை, ஞானம் என்னும் இந்த 5ம் நீங்கி அழிந்து ஒழிதலே வீடு பேறு ஆகிய முத்தி அல்லது நிர்வாணம் என்பது பௌத்தர்களாக எங்களுடைய கொள்கை என்று சம்பந்தர் முத்தியின் இயல்பு யாது என்று கேட்டபோது, சம்பந்த சரணாலயர் கேட்டபோது சாரிபுத்தன் விடை சொன்னார். அப்போ சரணாலயர் கேட்கிறார், சம்பந்த சரணாலயர் கேட்கிறார், உங்களது சமயத்திற்குரிய தலைவராகிய புத்தர் முத்தி பெற்றார் எனின் அவர் முன்பு பெற்றிருந்த ஞானம் முதலாகிய 5 கந்தங்களின் சேர்க்கையும் அவரிடமிருந்து ஒருங்கே அழிந்து கட்டிருத்தல் வேண்டும். அப்போ இந்த முத்தி பெற்றார்னா முன்ன சொன்ன அந்த 5ம் மொத்தமாக கெட்டு போயிருக்கணும். ஒருங்கே இந்த 5 கந்தங்களும் ஒருங்கே அழிந்து கட்டிருத்தல் வேண்டும். அங்கனம் அழிந்து கட்டனவாயின் உங்கள் கொள்கையின்படி அவரும் அழிந்தனர் ஆதல் வேண்டும். அப்படி சொன்னால் உங்களுடைய கொள்கைப்படி அவரும் அழிந்தனர் ஆதல் வேண்டும். அழிந்த பின்னர் அவரை இருப்பவராக கொண்டு நீவிர் விகாரம் என்னும் கோயில்களை கட்டி அவற்றுள் நிற்றல், இருத்தல், படுத்தல் ஆகிய நிலைகளில் அவருக்கு வடிவங்களை அமைத்து ஊட்டுதல், பூசூட்டுதல், கேட்பித்தல் முதலிய வழிபாடுகளை நீங்கள் செய்வது எதற்காக? நீவிர் செய்யும் வழிபாடுகளை ஏற்றுக்கொள்பவர் யார்? அவர் சரணாலயர் கேட்கிறார். அந்த முக்தி பெற்றார் என்றால் இந்த 5 கந்தங்களில் மேலே சொன்ன அந்த உருவம், வேதனை, குறிப்பு, செய்கை, ஞானம் என்ற 5 நிலைகளிலும் அவர் ஒருங்கே அழிந்து கட்டிருந்தல் வேண்டும். அப்படி கெட்டு போயிட்டார்னா உங்கள் கொள்கையின்படி அவர் அழிந்து போனார்னு ஆயிடுது. அழிந்த பின்னர் அவரை இருப்பதாக கொண்டு நீங்கள் கோயில்கள் அமைத்து அதில் அவரை நிற்ற வைத்தல், இருக்க வைத்தல், படுக்க வைத்தல் என்று செய்து அந்த வடிவங்களுக்கு நீங்கள் அன்னம்பாலிப்பு ஊட்டுதல், பூச்சொரிதல், அப்புறம் பாடல்களை சொல்லுதல், அவரை கேட்பிக்குமாறு செய்கிற வழிபாடுகள் எல்லாம் செய்வதற்கு எதற்காக? நீவிர் செய்யும் வழிபாடுகளை அவர் ஏற்றுக்கொள்பவர் யார் என்று சம்பந்த சரணாலயர் கேட்க, சாரிபுத்தன் இருவினைக்கு காரணமான பஞ்சகந்தமாகிய உடம்பு கெட, இருவினைக்கும் காரணமாக இருக்கிற இந்த மேலே சொன்ன அந்த 5 பொருள்கள், அந்த பஞ்சகந்தம் கெட, உடம்பு கெட எம் தலைவன் முத்தியில் சேர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கு கோயில் வடிவம், விழா, பூசை எடுத்தல் பொருந்துவதே. அவர் முத்தியில் போனதுனால அவருக்கு கோயில் எடுக்கிறதும் அங்கே சிலை வைப்பதும் விழாக்கள் செய்வதும் பூசை செய்தலும் பொருந்துவது தான் என்று சொன்னார். அதற்கு சம்பந்த சரணாலயர், இறைவினைக்கு காரணமான பஞ்சகந்தங்களால் ஆகிய உடம்பு கெடுதலே முத்தி என்பீர்கள்.
அப்படி அந்த பஞ்சகந்தங்களாகிய உடம்பு கெடுதலே முத்தி என்றால், முத்தியில் சேர்ந்ததும் அவருக்கு உடலும் பொருள்களை உணரும் கருவிகளாகிய கண் முதலிய கரணங்களும் இல்லாது ஒழிதல் திண்ணம். அப்படி அந்த முத்தி போன பிற்பாடு அவருக்கு உடலும் அந்த பொருள்களை உணர்கிற கருவிகளாக இருக்கிற கண் முதலிய கரணங்களும் இல்லாதிருக்க வேண்டும். உடலும் கரணங்களும் இல்லாது ஒழிந்து போனால் அவருக்கு உணர்வு உதித்தல் இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா உணர்வு தோன்றாது. அவர் பொருட்டு உங்களால் செய்யப்பெறும் வழிபாட்டை அவரால் ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு உணர்வு வேண்டும். உணர்வு உண்டாவதற்கு 5 கந்தங்களின் சேர்க்கை வேண்டும். முத்தியில் 5 கந்தங்களும் அழிந்து ஒழிகின்றன என்பது உங்கள் கொள்கை. ஆதலின் உங்கள் தலைவனுக்கு முத்தி நிலையில் உணர்வு நிகழ்வதும் வழிபாடும் புலனாவதில்லை. அப்போ முத்தி நிலையில் நீங்கள் செய்கிற வழிபாடெல்லாம் அவருக்கு புலனாகாது. எனவே நீர் அவர் இருப்பதாக கொண்டு இங்கு எடுக்கும் கோயில் வடிவம் வழிபாடு முதலியன பயனில்லாத செயல்களாகிறன என்று சம்பந்த சரணாலயர் சொல்லுகிறார். அதற்கு சாரிபுத்தன், அறிவு உணர்தலின்றி உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற ஒருவனை, அறிவு உணர்வின்றி உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற ஒருவனை மற்றொருவன் நிந்தித்து மிதிப்பானாயின் உறங்குபவன் அதனை உணராவிடினும் நிந்தித்து மிதித்தவனுக்கு அச்செயல்களால் ஆய தீவினை பயன் வந்தே தீரும். அது அவனுக்கு வரலனாலும் மிதிப்பட்டவனுக்கு வரலன்னா மிதித்தவனுக்கு தீவினை வந்து சேரும். அதுபோல முத்தியில் இருக்கும் முதல்வன் நமது வழிபாடு முதலியனவற்றை உணராவிடனும் கூட நாம் செய்யும் வழிபாடு முதலியனவற்றின் பயன் நமக்கு வருதல் திண்ணம். அப்படி அறிவு உணர்வு இல்லாமல் உறக்கத்தில் இருக்கிற ஒருவனை இன்னொருவன் மிதிக்கிறான். அப்படி மிதிக்கிறத அந்த உறங்குகிறவன் உணரவில்லை. ஆனாலும் அந்த மிதித்தவனுக்கு அந்த தீய செயலுக்கு ஒரு வினை வந்து சேரும், தீவினை பயன் வரும். அதுபோல முத்தியில் இருக்கிற முதல்வன் நமது வழிபாடு முதலியவற்றை உணராவிட்டாலும் நாம் செய்யும் வழிபாடு முதலியனவற்றால் நமக்கு பயன் வரும். அப்படி வருதல் முடிவு திண்ணம் என்று சொல்லுகிறார். அதற்கு சம்பந்த சரணாலயர், ஒருவன் தனக்காக செய்யப்படும் ஒரு செயலில் பயனை எய்துவதற்கு அதனை அவன் உடன்படுதலே வெறுத்தலோ செய்தல் வேண்டும். ஒருவன் தனக்காக செய்யப்படும் ஒரு செயலின் பயனை எய்துவதற்கு அதனை அவன் உடன்படுதலோ வெறுத்தலோ செய்தல் வேண்டும். இரண்டுமே நிகழாத போது ஒருவன் ஒரு செயலின் பயனை எய்துவதே இல்லை. உம்முடைய தலைவன் பஞ்சகந்தமும் அவிந்த நிலையாகிய முத்தியில் நின்றான் எனப்படுதலால் உடன்பாடோ வெறுப்போ அவன்பால் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆதலின் அவன் நின் வழிபாட்டினை ஏற்றுக்கொள்ளுதலோ பயன் தருதலோ இல்லை என்றார் சம்பந்த சரணாலயர். அதற்கு சாரிபுத்தன், பயன் வருதலுக்கு உடன்பாடும் எதிர்வும் ஆகிய உணர்வுடைய மனநிலை வேண்டுவதில்லை. பயன் வருவதற்கு உடன்பாடும் எதிர்வும் ஆகிய உணர்வு உடைய மனநிலை வேண்டுவதில்லை. முன்னைய உணர்வு இன்றி உறங்கினவனுக்கு புற நிகழ்ச்சிகளில் உடன்பாடு எதிர்வும் இல்லை. ஆனால் அவனை கொன்ற ஒருவனுக்கு கொலைப்பாவும் வரும். அதுபோல எம்முடைய இறைவன் எமது வழிபாட்டில் உடன்பாடும் எதிர்வும் இல்லையானாலும் வழிபாட்டின் பயன் எமக்கு வருதல் ஒருதலை என்று சாரிபுத்தன் சொல்லுகிறான். அதற்கு சம்பந்த சரணாலயர், நன்றாக சொன்னாய், உறங்கினோன் கொலை பயன் போல வழிபாட்டின் பயன் வரும் என்றாகும். கொலையினால் பிரிக்கப்பட்ட உயிரும் உடலும் கொலை துன்பம் எய்திய உட்கருவிகளும் உண்டு என்பது நீ ஓமையாலே பெறப்படுகிறது. அதனால் நீ சொல்கிறதிலிருந்து இந்த உயிரும் உடலும் கொலை துன்பம் எய்திய உட்கருவிகளும் உண்டு என்பது உன்னுடைய ஓமையால் பெறப்படுகிறது. உண்மையின்படி உனக்கு உன் வழிபாட்டின் பயன் வருவதற்கு உனது வழிபாட்டிற்குரிய இறைவனுக்கு உயிரும் உடலும் கருவிகளும் ஆகியவை அம்முத்தி நிலையிலும் இருத்தல் வேண்டும். உன்னுடைய ஓமைப்படி பார்த்தா உன்னுடைய வழிபாட்டின் பயன் வருவதற்கு உனது வழிபாட்டுக்குரிய இறைவனாகிய அவனுக்கு உயிர் உடல் கருவிகள் இருக்க வேண்டும். அது முத்தி நிலையிலும் இருக்கிறது. அங்கனம் இருப்பின் அது கந்தங்கள் அவிந்த நிலை என்று சொல்ல முடியாது அன்று. ஆகவே நமது புத்தன் முத்தியில் சென்றுவதும் இல்லை என்பது இல்லை என்று ஆகிவிடும். முத்திக்கு சென்றான் என்பது இல்லை என்று ஆகிவிடும். நீ செய்யும் வழிபாட்டின் பயன் உனக்கு வரவேண்டுமானால் நின் முதல்வனுக்கு உடல் உயிர் கரணம் ஆகியவைகள் அமைந்திருத்தல் வேண்டும்.
அவன் அழியாத முத்தியில் சென்றிருப்பானாயின் உடல் உயிர் கரணம் முதலியன அவனுக்கு இல்லையாய் முன்பே கெட்டு ஒழிந்திருத்தல் வேண்டும். இதனால் நின்னுடைய கொள்கையும் கூற்றும் ஒன்றினோடு ஒன்று பொருந்தாமல் முற்றிலும் முரண்பட்டு நிற்கின்றன. மேலும் உன்னுடைய தலைவன் ஒழியாத பேரின்ப முத்தி உற்றான் என்றாய். ஞானமே ஆன்மா, அது நீரோட்டம் போல தொடர்ச்சியாக கணந்தோறும் தோன்றி அழிவது. அவ்வாறு தோன்றி அழியுங்கால் வரும் வாசனையை பற்றுதலால் அறிவு நிகழ்கிறது. அவ்வாசனையும் ஞானமும் அழிவதே முத்தி என்பது உனது கொள்கையாக இருக்கிறது. இன்பம் அடைவதற்கு அறிவு உள்ளாதல் வேண்டும். இன்பம் அடைவதற்கு அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அறிவு உள்ளது ஆதல் வேண்டும். அறிவு நிகழ்வதற்கு கந்தங்களின் செயல்பாடு வேண்டும். நீ சொல்லுவது போல கந்தத்துடனே அறிவும் கெடுதலே, கந்தத்துடன் அறிவும் கெடுதலே முத்தி. அந்த முத்தியில் இன்பம் அடைவதற்கு எந்த வகைய வாய்ப்பும் இல்லையே. கந்தங்கள் அவிந்து பொய்யாய் முடிந்த நிலையில் புத்தன் முத்தியில் சேர்ந்தான் என்றும், அதற்கு முன்னமே அவன் எல்லா பொருள்களையும் உணர்ந்து உலகம் உய்ய அறம் உரைத்துச் சென்றான் என்றும் கூறியிருக்கிறார்கள். கணந்தோறும் தோன்றியும் அழியும் இயல்பிற்றாகிய அறிவினை உடைய அவன் கணந்தோறும் தோன்றி அழியும் பொருள்கள் முழுவதையும் ஒருங்கு உணர்தல் எங்கனம்? நம்முடைய புத்தன் பெற்ற முத்தி நிலை பொய்யாயினது போல அவன் எல்லாம் உணர்ந்து அறம் உரைத்து போந்தான் என்பதும் பொய்யாகுகிறது. அதற்கு சாரிபுத்தன் இப்படி சம்பந்த சொன்னார் சொல்ல, சாரிபுத்தன் உணர்வானது பொதுவும் சிறப்பும் என்று இரண்டு வகைப்படும். உணர்வானது பொது சிறப்பு என்று இரண்டு வகைப்படும். ஓரிடத்தில் அடர்ந்து உள்ள மரங்களையும் பிரித்து கூறாமல் தொகுதியாக நோக்கி காடு என்றால் பொது உணர்வு. ஒரு இடத்துல அடர்ந்த மரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மரமாக சொல்லாமல் தொகுதியாக அது காடு என்று சொல்லுகிறோம். அப்படி காடு என்றால் அது பொது உணர்வு. அங்கனமின்றி அங்குள்ள மரங்களை தனித்தனியாக சுட்டி இது தேக்கு மரம், இது சந்தன மரம், இது வேங்கை மரம், இது மந்தார மரம் என்று தனித்தனியாக கூறி உணர்தல் சிறப்பு உணர்வு எனப்படும். இவ்வாறே எல்லா பொருள்களின் உணர்வும் பொதுவும் சிறப்பும் என இரண்டு வகைப்படும். தீயானது விறகு குவியலில் வைப்பினும் ஒவ்வொன்றாக வைப்பினும் எரியும். தீயானது விறகை மொத்தமாக கட்டி வச்சாலும் எரியும், தனித்தனியாக ஒவ்வொரு விறகாக வைத்தாலும் எரிகின்றது. அதுபோல உணர்வானது எல்லா பொருள்களையும் தொகுதியாகவும் பொதுவாகவும் கண்டு கூறும், தனித்தனியாக சிறப்பாகவும் கண்டு கூறும். இவ்வகையிலேயே எங்கள் முதல்வனும் பொருள்களையெல்லாம் தொகுத்தும் விரித்தும் தான் முதற்கண் உணர்கின்றான். தொகுத்தும் விரித்தும் பின்னர் ஏனையர்க்கும் அவன் உரைக்கின்றான் என்று சாரிபுத்தன் சொல்ல, சம்பந்த சரணாலயர் நன்றாக சொன்னீர்கள். உணர்வு இல்லாத தீயின் செயலை, உணர்வு இல்லாத தீயினுடைய செயலை உணர்வு செயலுக்கு உவமையாக நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். பொருள்களை சார்ந்து நின்ற உணர்வு உருவுடையது அன்று. நீ கூறிய உவமை எரியோ உருவம் உடையது. நீங்கள் கூறிய உவமையை கூறிய நெருப்பு உருவமுடையது. ஆதலின் நீ கூறிய உவமை இடப்பொருத்தம் உடையது அன்று. மற்றும் உன்னுடைய தலைவன் நிகழ்காலமே அன்றி மற்றும் அதனை முன்னும் பின்னுமாக தொடர்ந்து வரும் இறப்பு எதிர்வு என்னும் காலங்களையும் தொகுத்து முக்காலமும் அவன் ஒருங்கே அறிவான் என்று சொன்னார்கள். அங்கனம் நின் தலைவன் அறிவானாயின் முக்காலமும் உணர்வுக்கு ஓமையாக நீ கூறிய பொருளாக எரியும் கூட நிகழ்காலத்தில் இடம்பெற்றது போது சுடுதலே அன்றி ஏனைய இறப்பு எதிர்வுகளில் கூட சுடுதல் வேண்டும். தீ அங்கனம் சுடுதல் யாண்டும் இல்லை. தீ இருக்கிற போது சுடும். நீ கூறிய ஓமை காலப்பொருத்தமும் உடையது என்று. ஆதலின் நீ கூறிய முத்தி இலக்கணம் பொருந்தாதவாறு போல உன்னுடைய தலைவன் ஒரு கணத்திலேயே எல்லா பொருள்களையும் முழுது ஒருங்கு உணர்ந்தான் என மொழிந்த உன்னுடைய கூற்றும் பொருந்தாமல் புரைபட்டது. எனவே இத்தகைய புரைபட்ட அறிவுடன் நின்னுடைய தலைவராகிய புத்தன் கூறிய திரிபிடகம் என்னும் நூலும் குறையுடையதே ஆகும். இது கேட்ட சாரி புத்தன் மேலும் வேறு எதுவும் பேச வழியின்றி வாயடைத்து நின்றான். தான் கூறியனவற்றை கொண்டே தன்னுடைய கூற்றுக்களையெல்லாம் சம்பந்த சரணால் மறுத்தது கண்டு அவன் செய்வது அறியாது திகைத்தான்.
அப்பொழுது சம்பந்தர் பெருமான் சமயம் என்பது அறநெறி பிறராத பயன்மிக்க நல்லொழுக்க வாழ்க்கையன்றி அறிவு நெறி தழுவிய பயனில் வாதமும் நம்பிக்கைகளும் அன்று. ரெலிஜியன் இஸ் நாட் எ கரெக்ட் பிலீஃப் பட் ரைட்டியஸ் லிவிங். அது அறநெறி பிறழாத பயன்மிக்க நல்லொழுக்க வாழ்க்கையன்றி அறிவு நெறி தழுவிய பயனில் வாதமும் நம்பிக்கைகளும் அல்ல என்று பல வகைகளில் அறிவுறுத்தி அவனை சிந்தனை திருத்தி தெளிவு பெறச் செய்து அருளினார் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தின் கண் கூறிச் செல்லுகின்றார். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் 2812 பாடல் முதல் 2822 பாடல்கள் வரையில இந்த பகுதியை அடிப்படையும் ஆதாரமாக கொண்டு ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரியார் அவர்கள் தமது சிவஞான சித்தியாரில் வரும் சௌந்தராந்திக பௌத்த மறுதலை பகுதியை இயற்றி அருளினார் என்பது இவ்விரண்டினையும் ஒப்பிட்டு ஆராய்கிற போது காண வல்லவர்களுக்கு எளிதாக புலனாகும். அடுத்து வன்தொண்டர். சேக்கிழாரடிகள் இயற்றிய பெரிய புராணத்தின் காப்பியத் தலைவராக திகழ்வர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் தம்மை தடுத்து ஆட்கொள்வதன் பொருட்டு கிழவேதியர் வடிவில் வந்த இறைவனை பித்தா என்றும் பேயா என்றும் பலவாறு இகழ்ந்து உரைத்து பேசினார். ஆதலினால் அவருக்கு வன்தொண்டர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை என்பது சேக்கிழாருடைய பெரிய புராணம். தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் என சிவபெருமான் அருளி செய்தமையால் சுந்தரருக்கு தம்பிரான் தோழர் என்ற ஒரு பெயரும் உண்டு. சுந்தரர் பொருட்டு இறைவன் பறவையார்பால் ஒரு முறைக்கு இருமுறை நடந்து தூதுவனாகச் சென்றான். இறைவன் தன் அடியார்களுக்கு எங்கனமெல்லாம் எளியவனாக தாழ்ந்து போந்து அருள் புரிகின்றான் என்பதனை சுந்தரருடைய வரலாறு மிக இனிமையாக விளக்குகிறது. சிவஞான சித்தியார் என்னும் சிறந்த சைவ சித்தாந்த நூலை இயற்றியருளிய தத்துவ ஞான பெருஞ்சான்றோராக விளங்கிய ஆசிரியர் அருளந்தி சிவனார் சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் பாலும் சிறப்பாக அதனுடைய காப்பிய தலைவராக விளங்கிய சுந்தரர் பாலும் அளவற்ற அன்பும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். இவ்வுண்மை சிவஞான சித்தியாரின் பரபக்க பகுதியில் உலகாயத கொள்கையினை மறுத்து உரைத்து உலகாயதனை நோக்கி உளம் இறங்கி அறிவுரைகள் பகரும் முறையில் அமைந்துள்ள பின்வரும் பாடலால் நாம் உணரலாம். வேதன் நாரணன் ஆரணம் அறியா விழுப்பொருள். வேதன் நாரணன் ஆரணம் அறியா விழுப்பொருள். பேதைபால் தூதனாய் இருகால் நடந்திடு தோழன். பேதைபால் தூதனாய் இருகால் நடந்திடு தோழன். வன்மை செய் தொண்டனுக்கு ஆதலால் அடியார்களுக்கு எளியான். அடி கமலங்கள் நீ காதலால் அணை. ஈண்டு வேண்டின இம்மையே தரும் கண்டிடே என்ற பாடல் மூலம் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். அடுத்து சேக்கிழாரும் மெய்கண்ட சிவமும். இனி மெய்கண்டார் பற்றி ஒரு சிறிது ஆராய்தல் வேண்டும். மெய்கண்டார் சேக்கிழாருக்கு பிற்பட்டவர் என்பதே திரு கோபிநாதராவ் போன்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுடைய துணிபாகும். திருவெண்ணைநல்லூருடையான் மெய்கண்ட தேவன் ஊருடைய பெருமாளான எடுத்தது வலிய வேளார் என திருவண்ணாமலை கோயிலில் கல்வெட்டு ஒன்று இவரை குறிப்பிடுகிறது. திருவெண்ணைநல்லூருடையான் மெய்கண்ட தேவன் ஊருடைய பெருமாளான எடுத்தது வலிய வேளார் என திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இவரை குறிப்பிட்டு கூறுகிறது. மெய்கண்ட தேவர் தம்முடைய கொள்கைகளை திறம்பட எடுத்து நிறுவ வல்லவராக திகழ்ந்த சிறப்பு பற்றி எடுத்தது வலிய வேளார் என பாராட்டப்பட்டிருக்கிறது. இக்கல்வெட்டின் வாயிலாக மெய்கண்ட சிவத்தின் காலம் கிபி 1232 என்று ஐயுறவின்றி துணியப்பட்டுள்ளது. ஆதலின் அக்காலத்தில் வாழ்ந்த ஆசிரியர் மெய்கண்ட தேவர் பெரிய புராணத்தினை உரிய முறையில் போற்றி மகிழ்ந்திருப்பார் என கொள்ளுதலில் இழுக்கொன்றும் இல்லை. சான்றோர் பாலர் ஆப என்பது சான்றோர் வாக்கு.
சான்றோர் சான்றர் பாலர் ஆபே என்பது சான்றோர் கூறிய வாக்கு. ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் உனை நானும் தொழுவனே என நாவரசர் நவிந்திருப்பதும் இக்கருத்துக்கு அரண் செய்வதாகும். இந்த அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்தால் மெய்கண்ட தேவர் பெரிய புராணம் முழுவதன் தெளிபொருட் பெரும் பிழிவினை வெடித்தெடுத்து செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழியே அன்பரொடு மரியே மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் தொழுமே என தமது சிவஞான போதம் என்னும் சைவ சித்தாந்த தலைமணி நூலின்கண் இறுதி சூத்திரமாக அமைத்திருக்கிறார் என்பதனை ஐயுறவு இன்றி அனைவரும் உணர்வர். இனி குருலிங்க சங்கமம். இதன்கண் ஜீவன் முத்தர்கள் எனப்படும் அணைந்தோர் தன்மை கூறப்படுகிறது. சீவன் முத்தர்கள் குருலிங்க சங்க வழிபாடு உடையவர்களாக திகழ்கிறார்கள் என்பதும் இதனால் வலியுறுத்தப் பெறுகின்றது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானால் சிறந்து எடுத்து உரைக்கப் பெறுகின்ற நாயன்மார்கள் அனைவரும் சீவன் முத்தர்களே என்றும் அவர்களுள் குருவை வழிபட்டு 11 லிங்கத்தை வழிபட்டு 30 சங்கமராகி அடியார்களை வழிபட்டு 19 முத்தி அடைந்தனர் என்பது ஈண்டு நாம் எண்ணி உணர்ந்து இன்புதற்குரியதாகும். கற்றாமனம்போல் கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவர் யார் என்பது உண்மை விளக்கம். மேலும் சிவஞான போத நூலில் வரும் 8, 9, 10, 11 ஆகிய சூத்திரங்கள் முறையே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை என்னும் 4 வகை ஞானத்திறங்களை உணர்த்துகின்றன என்பது அறிஞர்கள் அறிந்த ஒன்றாகும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என வரும் சேக்கிழாருடைய திருவாக்கும் மேற்கூறிய 4 வகை ஞானத்திறங்களையே உணர்த்துகின்றது என்பது ஈண்டு உளங்கொள்ளற்பாலதாகும். நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை தடுத்தாட்கொள்ள போந்த சிவவேதியரின் பின் தொடர்ந்து திருநாவலூரில் நின்று திருவெண்ணை நல்லூர் வேதபாரகரின் மிக்கார் விளங்கும் பேரவையை நோக்கி செல்லுதலை கூறுகின்ற பகுதியில் செல்லுமா மறையோன் தன்முன் திரிமுகம் காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிது சென்றார். செல்லுமா மறையோன் தன்முன் திரிமுக காந்தம் சேர்ந்த வல் இரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிது சென்றார் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடிய செய்யுளை தழுவிய அதனை நினைப்பிக்கிற வகையில் தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே என்னும் சிவஞான போதத்தினுடைய 5ஆம் சூத்திர பகுதியை அமைந்திருக்கிறது என்று கூறலாம். மங்கள வாழ்த்து. ஆசிரியர் மெய்கண்டார் பெருமான் அருளிய சிவஞான போதத்தில் வரும் கல்லால் நிழல்மலை என்னும் கடவுள் வாழ்த்து செய்யுள் அன்பர்கள் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். அதனை மங்கள வாழ்த்து செய்யுள் என்றும் நூல் நுதல் பொருளெல்லாம் குறிப்பால் தன்னகத்தை அடங்கி நிற்றல் மங்கள வாழ்த்துக்கு இலக்கணம் என்றும் குறிப்பிட்டு ஆசிரியர் மாதவ சிவஞான யோகிகள் அதன் குறிப்பு பொருள் நுட்பங்களை பிறரெவரும் இதற்கு முன்னர் ஒரு சிறிதும் உணர்த்தாத வகையிலே அழகுரை எடுத்து விளக்கியிருக்கிறார். இது கல் என்பது முதல், ஏ என்பது இருவாய் 12 சொற்களால் கூறவே இந்நூல் 12 சூத்திரத்தால் செய்யப்பட்டது எனவும் அவற்றுள் 3 சொற்கள் ஒவ்வொரு அடியாக வைத்து 4 அடியாக கூறவே இந்நூலும் அவற்றுள் 3 சூத்திரம் ஒவ்வொரு இயலாக வைத்து 4 இயலால் செய்யப்பட்டது எனவும் அவற்றுள் முன்னீரடியும் ஒருவினை முடிவும் பின்னீரடியும் பிரிதோர் வினை முடியுமாக இருவகைப்படுத்தி செய்தவே முன்னாறு சூத்திரமும் ஓரதிகாரமும் பின்னாறு சூத்திரம் வேறொரு அதிகாரமாகவும் இந்நூல் 2 அதிகாரத்தால் செய்யப்பட்டது எனவும் குறிப்பால் உணர்த்தியவாறு காண்க. இரண்டாம் ஓத்தின் முதற் சூத்திரம் இதுவும் அது என முதல் ஓத்தின் இறுதி சூத்திரத்தோடு
மாட்டு எரியப்படுவது என்பது உணர்த்துதற்கு மலைவு என்பதனை ஈரடியினும் சார வைத்தார். கல்லால் நிழல் என முதலடியில் இடம் கூறவே முதல் ஒத்து பிரமாணம் கூறுவது என்பதும், இரண்டாம் அடியில் மலைவில்லார் அருளிய என செய்கை கூறவே இரண்டாம் ஓத்து இலக்கணம் கூறுவது என்பதும், மூன்றாம் அடியில் பொல்லார் இணைமலர் என திருவடி கூறவே மூன்றாம் ஓத்து சாதனம் கூறுவது என்பதும், நான்காம் அடியில் நல்லாறு புனைவர் என பேறு கூறுவது நான்காம் ஒத்து பயன் கூறுவது என்பதும் குறிப்பால் பெறப்படும். பிறவும் இவ்வாறு ஓர்ந்து உணர்க என்று சிவஞான சித்தியார் சுபக்கத்தின் கண் வரும் அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளா என்னும் செய்யுளுக்கும் மங்கள வாழ்த்து பொருள் நுணுக்கம் விளக்கி அருளியிருக்கிறார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். இங்கனம் அவர் விரித்து விளக்கும் வகையில் அப்பாடல்களை முறையே ஆசிரியர் மெய்கண்டாரும் அருளந்தி சிவமும் அழகுற அமைத்தருளியிருக்கிறார்கள். இங்கனம் அமைக்கும் அரிய திறத்தினையும் அவர்களுக்கு ஒரு வகையால் அறிவுறுத்தி அருளியவர் தெய்வ செக்கிழார் பெருமானே ஆவர் என துணிந்து கூறலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என வரும் பெரிய புராண பாடலில் பல அரிய நுண்பொருள் குறிப்புகள் அழகுற அமைந்துள்ளன. அந்த பாடலில் அவ்வருட்பாடலில் உலகு எலாம் அரியவன் நிலவு நீர் வேணியன் அலகு சோதியன் அம்பலம் ஆடுவான் மலர் சிலம்பு அடி என 13 சொற்கள் அமைந்திருக்கின்றன. இந்த குறிப்பு பெரிய புராணம் என்னும் சிறந்த நூலானது திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம், இலைமலிந்த சருக்கம், மும்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம், பம்பரா வரிவண்டு சருக்கம், வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம், பொய்யடிமையில்லா சருக்கம், கரைக்கண்டான் சருக்கம், கடல் சூழ்ந்த சருக்கம், பத்தராய் பணிவார் சருக்கம், மன்னிய சீர் சருக்கம், வெள்ளானை சருக்கம் என 13 சருக்கங்கள் கொண்டு அமைந்திருத்தலை நாம் உணர்த்துகிறது. உலகு உணர்ந்து ஓதற்கு நிலவு உலாவு அலகு அம்பலத்து சிலம்பு எலாம் என குற்றுகருக முற்றுகரங்கள் 8 தொகுத்தல் விகாரம் பெற்ற எலாம் என்னும் சொல்லும் இப்பாடலில் வந்துள்ளன. இஃது தொகையடியார்கள் 9 பேரை குறிக்கும். இப்பாடலில் 4 வரிகளிலும் சேர்த்து, அதாவது 16, 13, 16, 18 ஆக 63 எழுத்துக்கள் அமைந்துள்ளன. அஃது இந்நூலில் கூறப்படும் நாயன்மார்கள் தொகை 63 எழுத்துக்கள் அமைந்துள்ளன. அதில் முதல் வரியில் 16, 2வது வரியில் 13, 3வது வரியில் 16, 4வது வரியில் 18 வருவதாலே மொத்தம் 63 எழுத்துக்கள். இந்த நூலில் கூறப்படும் நாயன்மாருடைய தொகை 63 என்பதனை உணர்த்துகிறது. இப்பாடல் 4 சீர்களில் 4 வரிகளாக அமைந்திருப்பது மந்ததரம், மந்தம், தீவிரதரம் என்னும் 4 வகை சத்தினிபாத நிலைகளையும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் 4 வகை நெறிகளையும் உணர்த்துகிறது என கொள்ளலாம். சிவபெருமான் சொரூபம் தடத்தம் என 2 நிலைகளிலே விளங்குகிறார். சொரூபமானது அவருக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு நிலை. தடத்த நிலை என்பது உயிர்களின் பொருட்டு அவர் மேற்கொள்ளுகிற நிலை. அஃது இலயம், போகம், அதிகாரம் என 3 வகைப்படும். ஆக இந்த 4 வகை நிலைகளிலும் இறைவன் விளங்குகிறான் என்பது நூல்களின் விளக்கம். இந்த 4 வகை நிலைகளும் பின்வருமாறு இப்பாடலில் குறிக்கப்பட்டுள்ளன. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்றதனால் சொரூப இயல்பும், அலகில் சோதியன் என்றதனால் அவனுடைய லய இயல்பும், அம்பலத்து ஆடுவான் என்றதனால் அதிகார சிவ இயல்பும், நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்பதனால் தடத்த யோக சிவ இயல்பும் கூறப்பட்டன. இவ்வாறன்றி சொரூபம், நிற்களம், நிற்கள சகலம், சகலம் என்னும் இறைவன் நிலைகள் 4 முறையே இப்பாடலின் 4 அடிகளால் உணர்த்தப் பெற்றன எனினுமாம். ஒரு நூலின் தொடக்க பாடல் வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல் என்னும் 3 பொருள்களையும் உணர்த்தல் வேண்டும் என்பது ஒரு மரபு. ஒரு நூலினுடைய தொடக்க பாடல் வாழ்த்து, வணக்கம், வருபொருள் உரைத்தல் என்னும் 3 பொருள்களை
உணர்த்தல் வேண்டும் என்பது மரபாக இருக்கிறது. இந்த மூன்றும் இப்பாடலின் இறுதி அடியில் குறிக்கப்பட்டுள்ளன. வணங்குவாம் என்பதனால் வணக்கமும், வாழ்த்தி என்பதனால் வாழ்த்துதலும், மலர் சிலம்படி என்பதனால் வருபொருள் உரைத்தலும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாற்றால் உலகெல்லாம் உணர்ந்து என்னும் பெரிய புராண செய்யுள் மங்கள வாழ்த்துக்கு உரிய இலக்கணம் பெற்றிருத்தலை நாம் காணலாம். இனி மெய்கண்ட தேவநாயனாரின் சிவஞான போதத்திற்கு முற்பட்டவராக கருதப்பெறுவன் திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்னும் சைவ சித்தாந்த சாத்திரங்களாகும். இவைகள் முறையே திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் என்னும் சான்றோர்களால் இயற்றப்பட்டவை. அருள்நந்தி சிவமும் உமாபதி சிவமும் தத்தம் நூல்களில் மெய்கண்ட தேவரை போற்றியிருத்தல் போல இவர்கள் போற்றக் காணாமையினால் இவ்விருவரும் மெய்கண்ட சிவத்திற்கு பிற்பட்டவராகாமல் ஒரு சிறிது முற்பட்டவர்கள் ஆதல் வேண்டும். இருவரும் ஆசிரியர் மாணவர் முறையில் உடனுறைந்து ஒரே காலத்தினராக திகழ்ந்தவர்கள். திருக்கரிட்டுப்படியாரில் சேந்தனாருடைய வரலாறு 53வது பாடலிலே குறிக்கப்படுதலின் அதனை இயற்றியருடைய ஆசிரியரின் மேலெல்லை காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது ஆகாது, கீழெல்லை காலம் யாதாக இருத்தல் கூடும் என ஆராயும்படி ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வதென்னோ நாம் என்னும் திருக்களிற்றுப்பாடல் 20ஆம் செய்யுள் ஆட்கொளும் ஐயர்தாமிங்கு அமுது செய்திலர் கொல் என்ன பூட்டிய அறிவாள் பற்றி புறையற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டர கழுத்தினோடே ஊட்டியும் அறியா நின்றார் உருபிறப்பு அறிவார் ஒத்தார் என்னும் பெரிய புராண பாடலினை அடிவொற்றி அமைந்திருத்தல் அறியப்படுகிறது. ஆதலின் மூலநூல் போல திகழும் திருவுந்தியாரும் அதற்கு ஓர் அழகிய உரை போல அமைந்துள்ள திருக்களிற்றுப்படியாரும் பெரிய புராணத்திற்கு பிற்பட்டதாதல் வேண்டும் என்பது தெளியப்படும். இவற்றின் காலம் முறையே கிபி 1147 என்றும் கிபி 1117 என்றும் கொள்ளப்பட்டுள்ளது. திருச்சிலம்பு ஓசை பெற்ற சிற்றின்பமே என்னும் திருவுந்தியா செய்யுட்கள் புறையே சேரமான் பெருமாள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பவர்கள் நினைவூட்டு நிற்கின்றன எனலாம். திருக்களிற்றுப்படியாரிலோ பற்பல நாயன்மார் வரலாறுகள் குறிப்பிடப்பெற்றுள்ளன. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் என்பவர்களை அன்றி அதன்கண் சிறுத்தொண்டர், சண்டீசர், அறிவாட்டாயர், கண்ணப்பர், திருக்குறிப்பு தொண்டர், கோட்புலியார், மூர்த்தியார், மூர்க்கநாயனார், மங்கையர்க்கரசியார் என்பவர்களை சுட்டும் பாடல்கள் பலவும் திருக்களிற்றுப்படியாரில் காணப்படுகின்றன. கல்லில் கமரில் கதிர் வாளில் சாணையினில் வல்லு பலகையினில் வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினார்கான் ஐயா சகமார்க்கத்தால் அன்றே தான். மேலும் இந்நாயன்மார்களின் வரலாறுகளை பெரிய புராண வாயிலாக அறிந்து உணர்ந்த அரும்பெறற்கு பயன் போல அவர்தம் செயல்களையெல்லாம் மெல்வினை என்றும் வல்வினை என்றும் பாகுபாடு செய்து மெல்வினையே என்ன வியனுலகில் ஆற்றறிய வல்வினையே என்ன வரும் இரண்டும் சொல்லில் சிவகன்மமாம் அவற்றிற் சென்றதிலே செல்வாய் பவகன்மம் நீங்கும்படி என பெரிய புராண வரலாறுகளில் சிலர் கொள்ளும் ஐயம் பொருந்தா வகையையும் திறம் தெரிந்து உணர்த்தி தெளிவித்திருக்கும் முறை பெரிதும் வியந்து போற்றற்குரியதாகும். பேராசிரியர் வில்லியம் ஜேம்ஸ் என்னும் உளநூல் பேரறிஞர் மக்களையெல்லாம் மெல்லிய உளத்தினர் டெண்டர் மைண்டட் பீப்புள் என்றும் கடின உள்ளத்தினர் டஃப் மைண்டட் பீப்புள்ஸ் என்றும் இருதிறத்தினராக பிரித்து ஆராய்ந்திருப்பது ஈண்டு இதனோடு ஒப்பிட்டு கருதி மகிழ்தற்குரியதாகும். இவைகளெல்லாம் சந்தானாச்சாரியர்கள் சைவ சித்தாந்த கொள்கைகளை உருவாக்கி தொகுத்து தருவதற்கு செக்கிழாரும் அவர்தம் பெரிய புராணமும் பெரிதும் பயன்பட்ட திறத்தினை தெள்ளிதின் விளக்கவல்ல சிறந்த சான்றுகள் எனலாம். சித்தாந்த உள்ளுரை பொருட்கள். இனி வேறொரு நெறியிலும் இப்பொருள்கள் குறித்து பேசி விளக்குதல் கூடும். பெரிய புராணம் வரலாறுகள் உண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளே ஆகும். எனினும் அந்நிகழ்ச்சிகளை வைத்து நிகழ்ச்சிகளை பாடும் முறையில் சிற்சில வரலாறுகளில் சைவ சித்தாந்த நுண்பொருள் கருத்துக்கள் தெளிவுறப் பொலிந்து புலனாகும்படி தெய்வ செக்கிழார் பெருமான் தமது ஒப்புயர்வற்ற தெய்வ பெற்றிமை மிக்க புலமையினால்
செய்திருக்கிறார். அவற்றை விளக்க விரும்பி விரிப்பில் பெருகுமாயினும் ஈண்டு ஒரு சிறிது சுருங்க கூறி முடிக்கலாம். எரிபத்த நாயனார். எரிபத்தர் வரலாறு யாவரும் இனிதறிந்த ஒன்றாகும். அதன்கண் கருவூர் கருவூர் உடல் ஆனிலை என்னும் கோயில் புருவ நடு அங்குள்ள பசுபதி. கருவூர் உடல் ஆனிலை என்னும் கோயில் புருவ நடு அங்குள்ள பசுபதி ஈஸ்வரன் சிவபிரான். சிவகாமி ஆண்டார் பக்குவ மீது நல்லான்மா நல்லுயிர். பூக்குடலை பூக்கள் கொல்லாமை ஐம்பொறி அடக்கம் பொறுமை இரக்கம் அறிவு மெய் தவம் அன்பு என்னும் எண்பகை நல்லெண்ணங்கள் ஆகிய மலர்கள். சிவகாமியாண்டார் தமது மலர்க்கையில் கொண்டு சென்ற தண்டு யோகப் பயிற்சிக்கு உரிய வீணாதண்டு என்பதும், யானை ஆணவ மலம், பாகர் இருவரும் இருவினைகள், பரிக்காரர் மூவரும் சுத்தம் அசுத்தம் சுத்தாசுத்தம் என்னும் மூவகை மாயைகள், சோழ அரசன் திரோதான சக்தி, எரிபத்தர் ஞானாசிரியர், அவர் தாங்கி இருந்த பரசு ஞானம் என்னும் வாழ் என இங்கனமெல்லாம் உள்ளுரை பொருட்கள் அலிகோரிக்கல் இன்டர்பிரட்டேஷன் செய்வதற்கு ஏற்ப பல குறிப்புகள் சேக்கிழார் சுவாமிகள் பாடலிலே அமைந்துள்ளதை நாம் காணலாம். அடுத்து கண்ணப்பர் நாயனார். கண்ணப்பருடைய இங்கனம் கண்ணப்பருடைய வரலாற்றிலும் சைவ சித்தாந்த தத்துவ நுட்பங்கள் பற்பல அமைந்துள்ளன. நாகன் ஆணவம், தத்தை மாயை, காடன் கண்மம், நாணன் மாயேயம், கண்ணப்பர் பக்குவம் பெற்ற சுத்தான்மா, காலத்தி முதல்வர் திருநோக்கம் சிவதீக்கை, சிவகோசரியார் திரோதாயி என்கிற சக்தி, 6 நாட்கள் கொண்டு இயற்றிய வண்ணம் பதம் மந்திரம் கலை தத்துவம் புவனம் என்னும் 6 அத்துவாக்கள், தூய்மையடைதல் என நுண்பொருள்கள் பல கொள்ளத்தக்க குறிப்புகள் கண்ணப்பரின் வரலாற்றில் அமைந்திருத்தல் ஈண்டு அறிந்து இன்புறற்பாலதாகும். சேக்கிழாரின் சிவானுபவங்கள். சேக்கிழார் சுவாமிகள் மிகச்சிறந்த ஒரு சைவ சித்தாந்த ஞானானுபவ பெருஞ்செல்வர். கலையின்கண் மனிதன் தான் வெளியிட மேற்கொண்ட பொருள்களை அன்றி ஒரு வகையில் தன்னையே வெளிப்படுத்தி வருகின்றான் என்று கலையாராய்ச்சி அறிஞர்கள் கட்டுரைப்பது உண்டு. அவ்வுண்மைக்கு ஏற்ப நமது அருமை சேக்கிழார் பெருமானும் தமது சைவ சித்தாந்த ஞானானுபவத்தினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு சென்று கூத்தப் பெருமானை கண்டு மகிழ்ந்து வணங்கிய தன்மையினை விளக்குகிற பகுதியில் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையை ஆக குணமொரு 3 திருந்து சாத்திவிகமே ஆக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என வரும் பெரிய புராண பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்தி ஞானானுபவ நலங்களை விளக்குவனவாக பாடப்பெற்றிருப்பினும் சேக்கிழார் பெருமானின் சிறந்த பக்தி உணர்வும் சிவஞான அனுபவத்திற்கு திறங்களும் கூட ஒரு வகையில் இப்பாடல்களால் உணர்த்தப்பெறுதல் காணலாம். இன்னோரனைய செய்திகள் பலவும் சேக்கிழாருக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் உள்ள பலதிர இயல்புகளை நலமுறத் தெளிவிக்கும் சிறந்த சான்றுகளாகும். இவை போல்வனவற்றை ஆராய்ந்து உணர்தல் நம்மனோர் அறிவிற்கு பெருவிருந்தாக அமைவதுடன் நம் ஆன்ம நலத்திற்கும் பெருந்துணை புரியும். நிறைவாக செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரால் இப்பொருட்கு என்னுரை சிறிதாயினும் மெய்ப்பொருட்கு உரியாறு கொள்வர் மேன்மையால் என்ற பாடலோடு இந்த கட்டுரை நிறைவு பெறுகிறது. இதுகாரும் எளியன் படித்ததை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையிலே தெரிவித்து என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இன்றைய படிக்கின்ற நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, தெய்வச் சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, சந்தான குரவர் திருவடிகள் போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.